வணக்கம். இப்போ கணிதம்னா வெறும் நம்பர்ஸ் ஃபார்முலாஸ்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இன்னைக்கு பாருங்க, கடல்ல நிக்கிற ரெண்டு கப்பல்களுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை ஒரே ஒரு லைட் ஹவுஸை வச்சுக்கிட்டு எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் கணக்கு இல்லைங்க, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிர். வாங்க இதுக்குள்ள இறங்கி பார்ப்போம். இங்க பாருங்களேன், ஒரு உயரமான லைட் ஹவுஸ். அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு கப்பல் நிக்குது. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? அந்த லைட் ஹவுஸோட உயரம் அப்புறம் சில ஆங்கிள்ஸ், அவ்வளவுதான். இத வச்சு அந்த ரெண்டு கப்பலுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம்னு சொல்ல முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா முடியும். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறது ட்ரிகனாமெட்ரி, அதாவது முக்கோணவியல். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை சால்வ் பண்ணணும்னா முதல்ல அதை சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கணும் இல்லையா? நம்மளோட முதல் ஸ்டெப் அதுதான். இந்த படத்துல என்னென்ன தகவல்கள் ஒளிஞ்சிருக்குன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? 1. லைட் ஹவுஸோட உயரம், அது சரியா 200 மீட்டர். அடுத்தது, லைட் ஹவுஸோட உச்சியிலிருந்து பார்க்கும்போது முதல் கப்பல் 30 டிகிரி ஆங்கிள்ல தெரியுது, ரெண்டாவது கப்பல் 45 டிகிரி ஆங்கிள்ல தெரியுது. சோ நம்மளோட கோல் என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த ரெண்டு கப்பலுக்கு நடுவுல இருக்கிற மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த படத்தையும் ஆங்கிள்ஸையும் மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நம்பரா, அதாவது கரெக்டான தூரத்தை கண்டுபிடிக்கிறது, வெறும் படமா இருக்கிறத எப்படி கணக்கா மாத்துறது, இதுக்கு தான் நாம ட்ரிக்னாமெட்ரியில இருந்து ஒரு சூப்பரான டூலை எடுக்க போறோம். அந்த டூலோட பேரு தான் டான்ஜென்ட், இல்லைன்னா சுருக்கமா டான்னு சொல்லுவோம். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்துல நமக்கு ஒரு ஆங்கிளும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பக்கத்தோட நீளமும் தெரிஞ்சா போதும். இங்க அந்த ஆப்போசிட் பக்கம் தான் நம்ம லைட் ஹவுஸோட உயரம். அதை வச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்தோட நீளத்தை, அதாவது கப்பலுக்கும் லைட் ஹவுஸ்க்கும் இருக்கிற தூரத்தை நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த கணக்குக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டூல். சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த டான் டூலை யூஸ் பண்ணி இந்த புதிரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். முதல்ல ஒரு கப்பல், அப்புறம் அடுத்தது. வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ முதல் கப்பல் மேல மட்டும் இருக்கட்டும். வாங்க புதிரோட முதல் பாதியை முதல்ல முடிப்போம். இப்போ இந்த முதல் முக்கோணத்தை மட்டும் பாருங்க. லைட் ஹவுஸோட உச்சி, அதோட தரைப்பகுதி, அப்புறம் முதல் கப்பல், இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது இல்லையா? அதோட ஆங்கிள் 30 டிகிரி. அவ்வளவுதான், நமக்கு தேவையான எல்லாம் கிடைச்சாச்சு. இங்க கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். டான் 30 டிகிரினா என்ன? ஆப்போசிட் சைடு, அதாவது 200 மீட்டர்ஸ், டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது ஏசி தூரம். நமக்கு ஏற்கனவே தெரியும், டான் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. இது அந்த ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு முதல் கப்பலுக்கான தூரம் ஏசி வந்து 200 × √3 மீட்டர்னு கிடைக்குது. அவ்வளோதாங்க, பார்ட் முடிஞ்சது. சூப்பர்! புதிரோட ஒரு பாதியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். பாதி கிணறு தாண்டியாச்சு. இப்போ இதே மெத்தட்ல ரெண்டாவது கப்பலோட தூரத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. இப்போ நம்மளோட கவனம் ரெண்டாவது முக்கோணம் மேல. இதுவும் அதே மாதிரி தான். லைட் ஹவுஸும் ரெண்டாவது கப்பலும் சேர்ந்து உருவாகுது. ஆனா இங்க ஆங்கிள் 45 டிகிரி. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே சக்சஸ் ஃபார்முலாவை தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. டான் 45 டிகிரியோட மதிப்பு கரெக்டா 1. இது நம்ம வேலையை இன்னும் ஈஸியாக்குது பாருங்க. ஈக்குவேஷன் படி 1 = 200/AD. இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டாவது கப்பலுக்கான தூரம் AD அப்படியே லைட் ஹவுஸோட உயரமான 200 மீட்டருக்கு சமம். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சதுன்னு? அவ்வளவாங்க, நம்ம புதிரோட ரெண்டு துண்டுகளையும் கண்டுபிடிச்சாச்சு. லைட் ஹவுஸ்ல இருந்து ஒவ்வொரு கப்பலும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நமக்கு இப்போ தெரியும். இப்போ ஃபைனல் ஆன்சருக்காக இந்த ரெண்டு துண்டுகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம கிட்ட முதல் கப்பலோட தூரம் ஏசி இருக்கு, ரெண்டாவது கப்பலோட தூரமும் ஏடி இருக்கு. இப்போ மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஃபைனல் ஆன்சர் நம்ம கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கு. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ரெண்டு கப்பலுக்கும் நடுவுல இருக்கிற மொத்த தூரம் சிடின்றது வேற ஒண்ணுமே இல்ல. நாம தனித்தனியா கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு தூரத்தையும், அதாவது ஏசியையும் ஏடியும் கூட்டுனா வர்றதுதான். இங்க தான் ஃபைனல் கால்குலேஷன் வருது. நமக்கு தெரியும் √3யோட வேல்யூ கிட்டத்தட்ட 1.732. அதை 200 கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 346.4 கிடைக்கும். அது கூட ரெண்டாவது கப்பலோட தூரமான 200 மீட்டரை சேர்த்தா நமக்கு கிடைக்க போறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதோ வந்துடுச்சு. அந்த ரெண்டு கப்பலுக்கும் நடுவுல இருக்கிற மொத்த தூரம் சரியா 546.4 மீட்டர். பாத்தீங்களா? வெறும் ஆங்கிள்ஸையும் உயரத்தையும் வச்சு ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி ஒரு ரியல் வேர்ல்டு புதிருக்கு எவ்வளவு சூப்பரா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கணக்குல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இதுதான். சில சமயம் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி மலை மாதிரி நிக்கலாம். ஆனா அதையே சின்ன சின்ன நம்மால ஹேண்டில் பண்ண முடியற பகுதிகளா பிரிச்சுட்டா சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா ஆகிடும். இது கணக்குக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச்.
இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்கோட உயரத்தையோ இல்ல ஒரு பெரிய மரத்தோட உயரத்தையோ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு தேவை ஒரு டேப், அப்புறம் உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஒரு ஆப் தான். யோசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மேத்ஸ் வெறும் புக்ல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு.